வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய பொதுத்தமிழ் வகுப்பில் நம்ம படிக்க இருக்கக்கூடிய தலைப்பு வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கோம். நம்ம இலக்கணம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இலக்கணம் கம்ப்ளீட் பண்ண அந்த கடைசி டாபிக்கா நம்ம வந்து நம்மளுடைய புத்தகத்துல வரிசை எண் 6ல இருக்க பிரித்தெழுதல் சேர்த்தெழுதல் அப்படின்ற தலைப்பு பக்க எண் வந்து 59ல இருக்கு. ஸோ அதான் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம யூனிட் 1 அப்படின்றது அலகு 1 அப்படின்றது நம்ம நிறைவு செய்யறோம் நம்ம சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ அலகு 1 நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நிறைவு செய்யும் பொழுது ஏன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்றது இலக்கண விதிகள் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒன்று அப்படி பார்க்குறோம். இது நம்மளுடைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட இலக்கண விதிகள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல படிச்சு முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. இதை திருப்புதல் மூலமா நீங்க என்ன பண்ண நினைவு கூர்ந்து சரியான விடை பிரித்தெழுதுக சேர்த்தெழுது விடையளிக்கலாம் அப்படின்றத பார்ப்போங்க. சோ இப்ப நம்ம துணை தலைப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரித்தெழுது சேர்த்தல ஃபர்ஸ்ட் புணர்ச்சி விதிகள்னா என்ன அப்படின்னா புணர்ச்சி அப்படின்றது என்னன்னா சிம்பிளா சொல்லலாம் நிலைமொழி, அதாவது முதல்ல ஒரு சொல்லு இருக்கும் ஃப்ரெண்ட், வறுமொழி இரண்டாவதா இருக்கிற சொல், அந்த முதல் சொல்லுடைய கடைசி எழுத்து அதான் வந்து இறுதி ஈர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வந்து ஈர் எழுத்துன்னு சொல்லுவோம். சோ அதே வந்து வறுமொழி அப்படின்னா இரண்டாவதா இருக்கக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து. இது ரெண்டும் புணர்கையில் நமக்கு என்ன ஆகும்னா தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்றது வந்து மூன்று வகையான புணர்ச்சி அப்படின்னு நடக்கும். வந்து இது இல்லாம இயல்புணர்ச்சி அப்படின்றது இயல்பாவே இருக்கும், அங்க தோன்றல் இருக்காது, திரிதல் இருக்காது, கெடுதல் இருக்காது, இயல்பா ரெண்டும் ஒன்றா சேரும் அப்படி. சோ அதுதான் என்ன அப்படின்னா வந்து புணர்ச்சி அப்படி. இதுக்கு தமிழ்ல இலக்கண விதிகள் வந்து இருக்கு அப்படி. அது என்னென்ன அப்படின்னா வந்து உயிரிற்று புணர்ச்சி, உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னா அப்ப உடம்படு மெய் அப்படின்றது வந்து தோன்றும் அப்படி. சோ அது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். அடுத்து குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னும் போது அந்த குற்றியலுகர எழுத்துக்கள் அப்படின்னும் போது நம்ம சொல்லும் போது குசுடு துப்புரு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த எழுத்துக்கள் இறுதியாக நிலைமொழியில் இருந்தா வந்து அப்ப புணர்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து படிக்க இருக்கும். இது அனைத்துக்கும் நன்னூலோட இலக்கண விதி இருக்கு. நன்னூலின் இலக்கண விதியின் படிதான் நம்ம அனைத்துமே வந்து பார்க்க போறோம் படிக்க போறோம். முற்றியலுகர புணர்ச்சி, முற்றியலுகரம் அப்படின்னும் போது என்னன்னா அந்த குற்றியலுகரம் குறுகி ஒழிக்கும், முற்றியலுகரம் முழுமையா ஒழிக்கும் அவ்வளவுதான். சோ அப்ப முற்றியலுகர புணர்ச்சியில வந்து எப்படி வந்து புணரும் அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து இயல்பீறு விதியீறு புணர்ச்சி அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்ப இயல்பீறு விதியீறுல வந்து எப்படி வந்து நிலைமொழியில இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்தும் வறுமொழியில இருக்கக்கூடிய எழுத்துக்களும் எப்படி புணரும் அப்படின்னு படிக்க போறோம். அடுத்து பூ புணர்ச்சி, பூ பெயர் புணர்ச்சி, பூ பெயர் புணர்ச்சினா பூ அப்படின்ற எழுத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா தோன்றல் திரிதல் கெடுதல் நடக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்றத வந்து பார்க்க போறோம். சோ அதற்கு அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி வந்து, அதற்கு அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி வந்து, அதற்கு அடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு. இந்த பண்பு பெயர்லயே வந்து பாத்தீங்கன்னா மை விகுதி கெட்டும் கெடாமலும் வந்து எப்படி வந்து புணருது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இவ அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புணர்ச்சியில வந்து நம்ம படிக்கக்கூடிய தலைப்புகளா துணை தலைப்புகளா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்றதுல பிரித்தெழுதுதல் அப்படின்னும் போது பிரிக்கும் பொழுது எப்படி வந்து பிரியும், இந்த சேர்க்கும் போது எப்படி வந்து சேரும். இந்த சேர்த்தெழுதுதல் அப்படின்றதான் வந்து இந்த புணர்ச்சி அப்படின்ற விதியை வந்து நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இரண்டு சொல் வந்து ஒன்றா இணையும் போது என்னவாறு மாற்றங்கள் நிகழும் அப்படின்றதான் வந்து புணர்ச்சி அப்படிங்கிறோம். சோ வாங்க படிக்கலாம். இது நம்மளுடைய புத்தகத்துல வரிசை எண் வந்து 6ல இருக்கு, பக்க எண் வந்து 59. இந்த தலைப்போட நமக்கு இலக்கணம் வந்து அலகு 1 முடிவு பெறுகிறது அப்படிங்கிறோம். சோ வாங்க படிப்போம். புணர்ச்சி விதிகள் அப்படின்னா சொற்புணர்ச்சி நம்ம சொல்லுவாங்க. இதுல நிலைமொழி இறுதியிலும், நிலைமொழி இறுதினா அதான் வந்து முதல் சொல் வந்து, சோ அந்த முதல் சொல்லுடைய இறுதி எழுத்து வந்து, வறுமொழி முதலிலும் அதான் இரண்டாவது சொல், இரண்டாவது சொல்லோட முதல் எழுத்து வந்து. சோ அப்ப முதல் சொல்லின் வந்து இறுதி எழுத்தும் இரண்டாவது சொல்லின் முதல் எழுத்தும் வந்து இது ரெண்டும் புணரும் போது புணர்ச்சியின் போது வந்து ஏற்படும் மாற்றங்களை தான் சுருங்க சொல்லும் வரையறைகளை புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறோம். இந்த புணர்ச்சி விதிகளின் படிதான் வந்து நம்ம சேர்த்து எழுதுதல் அப்படின்னு நம்ம பண்ண முடியும். அப்ப சேர்த்து எழுதுனா திருப்பி பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கும் புணர்ச்சி விதி தெரியணும். அப்ப சேர்த்தல் பிரித்தெழுதல் இரண்டுக்குமே வந்து நம்ம புணர்ச்சி விதி அப்படின்றத நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இது எதற்காக அப்படின்னா மொழியை பிழையின்றி கையாளவும்,
பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ப ஏற்ற வகையில் பிரித்தறியும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளும் இப்புணர்ச்சி விதிகள் பயன்படுகின்றன. அப்ப உயிரிட்டு புணர்ச்சி அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து உடம்படு மெய்ப்புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வந்து இதுல நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களா இருந்தால் வந்து இடைவெளி ஏற்படும் அப்படின்னு வந்து. அப்ப ரெண்டுமே உயிரெழுத்தா இருக்கு, கடைசியில இருக்கக்கூடிய எழுத்து முதல் சொல்ல இரண்டாவது சொல்ல முதல்ல இருக்க எழுத்து ரெண்டுமே வந்து உயிரெழுத்தா இருந்ததுன்னா அப்ப இடைவெளி ஏற்படும். அப்ப எப்ப இடைவெளி ஏற்படும் அப்படின்னா ரெண்டுமே உயிரெழுத்தா இருந்தா. அப்படி உடன்படாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்கும் வரும் மெய் உடம்படு மெய் அப்படின்னு வந்து. அப்ப ரெண்டுமே சேர்க்கறதுக்காக நான் ஒரு மெய் எழுத்து போடுறோம், அதுதான் என்ன சொல்லணும் உடம்படு மெய். இந்த உடம்படு மெய் யாரு அப்படின்னா இ இவ் அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அதான் நன்னூல் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க வாங்க பார்ப்போம். அதுக்கு விதி இ இ ஐ வலி எவ்வும் ஏனைய உயிர்வான் வவ்வும் ஏமுன் அவ்விருமையும் உடம்படு மெய் என்றாகுமே அப்படின்றாரு. அப்ப எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வும் எவ்வும்னா இது எப்ப வரும் வந்து, அதே மாதிரி யூ எப்ப வரும் வந்து, ஏமுன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து வரும் அப்படி சொல்லிட்டு நன்னூலார் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து அதிகாரத்துல நமக்கு சொல்றாரு அப்படிமக்கள் வந்து. சோ அப்ப நன்னூலார் சொல்லக்கூடியது என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இகர ஈரு ஈகார ஈரு ஐகார ஈரு வந்து. சோ அப்ப இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா இ இ ஐ அப்படி வந்து இந்த மூன்றுக்கும் வந்து என்ன வரும் அப்படின்னா எவ்வும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. சோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏமுன் ஏ அப்படின்னா ஏகார ஈரு இருக்குல்ல, அந்த ஏகார ஈரு வரும்போது ஜகர வகர உடம்படு மெய்களாக ரெண்டுமே வரும் அப்படின்றார். மற்றதுக்கு என்ன இருக்கு இப்போ ஆ வந்து அத இங்க முடிஞ்சிச்சு. அடுத்து நமக்கு வந்து உ உ அடுத்து ஏ இங்க வந்துருச்சு, ஏக்கு ரெண்டுமே வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓ ஓ ஔ அப்படின்னு பாக்குறோம், ஐ எங்க மேல வந்துருச்சு. அப்ப இந்த எழுத்துக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏனைய உயிர்வரின் வவ்வும் அப்படின்னு சொல்லியாச்சு, இவ் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இ இ ஐ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மூணுத்துக்கு மட்டும் என்ன வரும்னா எவ்வும் வரும் வந்து. அதே மாதிரி ஏகாரத்துக்கு ரெண்டுமே வரும். சரி ஏகார ஈரு வந்துச்சுன்னா யகரமும் வகரமும் வரும் அப்படின்னா. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்ன அப்படின்னா சா அப்புறம் ஆ வந்து இங்க வந்துருச்சு வந்து. சோ உ அடுத்து உ வந்து அடுத்து ஏ அப்படின்றது இங்க வரும், ஏ இங்க கீழே வந்துருச்சு ரெண்டுமே வந்துடும் சொல்லிட்டு வந்து. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம் வந்து ஏ ஏ வந்து. அதுக்கு அடுத்து வந்து ஓ ஓ வந்து எழுதிக்கலாம் வந்து. அடுத்து ஓ வந்து. சோ அப்ப இது இந்த மாதிரி இறுதியில வந்து உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா சோ அப்ப நம்ம என்ன போடணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஈ போடணும் எவ்வும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நன்னூலார் வந்து. சோ அப்ப ஏனைய உயிர்வான் வவ்வும் அப்படின்றத சொல்லிட்டாரு. சாரி வவ்வுமான இவு வந்து வவ்வும் அப்படின்றது வரும் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே என்னன்னா இந்த இ இ ஐ அப்படின்றது வந்து எவ்வும் வந்து ஈ போடணும் அப்படி பாக்குறோம். சோ ஏனைய உயிர்வரின் அப்படின்றது வவ்வும், அந்த ஏ அப்படின்றது ரெண்டுமே வரும் சொல்லிட்டார், யகரமும் வகரமும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு வந்து. ஏ முன் அவ்விருமையும் ரெண்டுமே வரும், எது எவ்வும் வவ்வும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அப்போ இதை என்ன சொல்றோம்னா உடம்படுமைகள். அப்ப உடம்படுமைகள் யாரு அப்படின்னா இந்த யகரமும் வகரமும் தான் உடம்படு மெய்யா இருக்கு, மெய் எழுத்தா இருக்கிறது அப்படின்னு. இப்ப வாங்க நம்ம எடுத்துக்காட்டு போயிடும் வந்து காட்சி அழகு அப்படின்னு இருக்கு. இப்ப காட்சி அழகுன்னு இருக்கு. இது வந்து எப்படி நமக்கு வந்து பிரியுது அப்படின்னா காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு அப்படின்னு இருக்கு. அதான் நமக்கு என்ன மாறுதுன்னா காட்சி அழகா வந்து மாறுது வந்து. சோ அப்ப காட்சி கூட்டல் அழகு அப்படின்றது காட்சி அழகா வந்து மாறுது. இப்ப இந்த காட்சி அப்படின்ற சொல்லும் இந்த அழகுன்ற சொல்லும் இணையுது வந்து. அப்படி இணையும் போது இந்த சொல்லுடைய முதல் சொல்ல இருக்குல்ல அந்த சி இருக்குல்ல, அந்த சி அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் இச்சு கூட்டல் ஈ நம்ம எழுதுவோம் வந்து. அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்குன்னா இகர ஈரு வந்திருக்கு ரைட்டு வந்து. அதே அழகுல வந்து முதல் சொல் என்ன இருக்கு ஆ வந்து. அது என்ன அப்படின்னா வந்து நமக்கு அகர முதல் எழுத்தாக அகர எழுத்து வந்திருக்கு, அது என்ன உயிரெழுத்து, ரெண்டு உயிரெழுத்துக்கள் வந்துருச்சு, ரெண்டுமே உடன்படாது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுனா வந்து எகரமை வந்து போடணும். அப்ப எகரமை என்ன ஈ போடணும். அப்படி போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஈ கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம போட்டோம்னா என்னவா மாறும் வந்து ஈ கூட்டல் ஆ போட்டீங்கன்னா யாவா வந்து மாறும், அவ்வளவுதான் யா வந்து. அப்ப காட்சி அழகு அப்படின்றது நமக்கு என்னவா மாறுதுன்னா காட்சி அழகா மாறுது அப்படின்னு. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் காட்சி கூட்டல் அழக காட்சி அழகு நம்ம போடுறோம். அந்த யா எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னா சீல இறுதியில வந்து என்ன இருக்கு இச்சு கூட்டல் ஈன்றது உயிரெழுத்து இகர ஈரு வந்து. அதுக்கு அடுத்து அழகுல ஆ அப்படின்றது என்ன அப்படின்னு உயிரெழுத்து. இப்ப இது ரெண்டும் புணரும் போது எகரமை போடணும். அப்ப எகரமை போட்டினா இ பிளஸ் ஆ என்னவா மாறும் யாவா மாறும், அவ்வளவு காட்சி அழகு முடிஞ்சிச்சு. இப்ப தீ அணைப்பான் அப்படின்னும் போதுன்னா தீ கூடல் அணைப்பான் தான் தீ அணைப்பான் வந்து. எப்படி இங்க வந்து யா வந்துச்சு அப்படின்னும் போது என்ன அகைன் தீ அப்படின்னும் போது என்னது ஈகார ஈர் இருக்கு, ஈ வந்து தீனா இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பார்க்கணும், அந்த ஈ வந்திருக்கு, அணைப்பான்ல ஆ வந்திருக்கு. அப்ப ரெண்டுமே உயிரெழுத்து. அப்ப என்ன பண்ணும் எகரமை போடுங்க, எகரமைனா ஈ போட்டாச்சு. இப்ப இந்த ஈயும் ஆவும் ஒன்னா சேரும் போது யாவா மாறும், அவ்வளவு. அப்ப தீ அணைப்பான் வந்து
சோ அதுக்கு அடுத்து வந்து கலை அறிவு அப்படின்றது இருக்கு. சோ இப்ப கலை கூட்டல் அறிவு அப்படின்னு இருக்கு. அதுதான் வந்து என்ன ஆகும்னா கலை அறிவா மாறுது. இப்ப கலை அப்படின்னும் போது லை என்னது இல்லு கூட்டல் ஐ வந்து ஐ என்னது உயிரெழுத்து, ஐகார ஈறு வந்திருக்கு ரைட்டு. அறிவுல ஆ வந்து என்னது உயிரெழுத்து வந்திருக்கு. அப்ப ரெண்டு ஒன்னா சேர்ந்தா எகரமை போடுங்க. அப்ப போட்டா திருப்பி என்ன வந்துடும் ஈ கூட்டல் ஆ வந்து என்ன ஆகும்னா நமக்கு யாவா மாறிடும். இப்ப இங்க வருவோம். அப்ப கலை அறிவு அப்படி கலை கூட்டல் அறிவு கலை அறிவுன்னு சொல்லி யா வந்து நம்ம போட்டு எழுதுற மாதிரி இருக்கு அடிமக்கள். இப்ப இந்த இ ஐ அப்படின்ற மூன்றுத்துக்கு நம்ம என்ன பண்ணோம் எகரமை வந்து போடணும் அடிமக்கள் வந்து. அதே மாதிரி ஏகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் எகரமை வகரமை ரெண்டுமே போடுங்க அப்படின்றார் நன்னூலார் வந்து. சோ மற்றதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏனைய உயிரெழுத்துக்கள் அனைத்துக்கும் நம்ம என்ன போடணும் அப்படின்னா வந்து நம்ம வகரமை தான் போடணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வந்து சொல்றாரு. இப்ப அடுத்து வாங்க வந்து இப்ப மா கூட்டல் இலை அப்படின்னு இருக்கு வந்து. இப்ப ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கணும் வந்து. மா அப்படின்னும் போது என்னதுன்னா இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு அதான் மா. அப்ப ஆ அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன சொன்னோம் எகர ஈறு ஈகார ஈறு ஐகார ஈறு இது மூணுத்துக்கு தான் எகரமை போடணும். ஏனைய உயிர் வரின் என்ன போடணும் அப்படின்னா வந்து நமக்கு வகரமை தான் போடணும். அப்ப மா கூட்டல் இலை அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இவ்வு போட்டாகணும். இப்ப இவ்வு போட்டாச்சு இலையில இருக்க ஈ. இப்ப இவ்வும் ஈயும் ஒன்னா சேரும் போது என்னது வியா மாறுமா வந்து. அப்ப மா கூட்டல் சாரி வாவா மாறுமா சாரி ஃபாவா மாறுமா. அப்ப இவ்வும் ஈயும் ஒன்னா சேரும் போது வாவா மாறும். அப்ப மா கூட்டல் இலை என்னன்னா மா தப்பா சொல்லிட்டு திருப்பி இவ்வும் ஆவும் ஒன்னா சேரும் போது வாவா மாறும். இவ்வும் ஈயும் ஒன்னா சேரும் போது வியா மாறும் வந்து. அப்ப மாவிலை அப்படி வீணா இவ்வு கூட்டல் ஈன்னு அர்த்தம் வந்து. அதே மாதிரி வானா இவ்வு கூட்டல் ஆன்னு அர்த்தம். அப்ப மாவிலையா மாறுது அவ்வளவுதான் வந்து. அதே மாதிரி நமக்கு பூ கூட்டல் அழகுன்னு இருக்கு வந்து. இப்ப பூ அப்படின்னும் போது என்னது இப்பு கூட்டல் ஊ வந்து. நம்ம என்ன சொன்னோம் இ ஐ இந்த மூணு மட்டும்தான் எகரமை போடணும்னு சொல்லியாச்சு. ஏனைய வந்துச்சுன்னா ஏ அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டுமே போட்டுக்கலாம் வந்து. ஏனைய வந்துச்சுன்னா ஏ போட்டா ரெண்டுமே போட்டுக்கலாம். ஏனைய உயிர் எழுத்துக்கு வகரமை தான் போடணும். அப்ப நமக்கு இந்த இடத்துல பூவும் அழகும் வந்திருக்கு. இப்ப பூ அப்படின்னா இப்பு கூட்டல் ஊ வந்து. அப்ப ஊ வந்து உயிரெழுத்து ரைட்டு. அடுத்து இரண்டாவது சொல் என்னது வந்து ஆ உயிரெழுத்து. முதல் எழுத்து வந்து உயிரெழுத்து ஆ. அப்ப என்ன போடுங்க வகரமை போட்டுருங்க. இவ்வு போட்டாச்சு. இப்ப இவ்வு கூட்டல் ஆ அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இங்கதான் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வாவா மாறும் அப்படிங்கிறோம். அப்ப பூ கூட்டல் அழகு அப்படின்னா பூ அழகு அப்படின்னு எழுதணும். சோ அப்ப வா வந்துருச்சு பூ அழகு வந்துருச்சு அப்படிங்கிறோம். அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சே கூட்டல் இலை வந்து. இப்ப சே கூட்டல் இலை அப்படின்னும் போது சேனா இச்சு கூட்டல் ஏ. சே வந்து ஒரு கொம்பு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா சே சே அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏகாரம் வரணும் வந்து. அப்ப ஏகாரம் அப்படின்றது இறுதியில வந்து இருக்கு. அதே மாதிரி அழகு அப்படின்றது ஆ உயிர் எழுத்து வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் யகரமோ வகரமோ போடலாம். இப்ப யகரம் போட்டீங்கன்னா என்ன ஆகும் சேயிலை அப்படின்னு வரும் வந்து. வகரம் போட்டீங்கன்னா சேவிலை அப்படின்னு வரும் வந்து. அப்ப ஈ கூட்டல் ஈ அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு ஈயா வந்து சேயிலையா வந்து மாறும் அப்படின்னு. அப்ப சேயிலை அப்படின்றது வந்து சே கூட்டல் இலை ரெண்டுத்துல எது வேணாலும் வரலாம். இப்ப பாருங்க சேவடி அப்படின்னு இருக்கும்போது சே கூட்டல் அடி அப்படின்னு இருக்கு வந்து. அப்ப சே அப்படின்னும் போது ஏகாரம் வந்து இருக்கு. இச்சு கூட்டல் ஏ அப்படின்னு அடியில உயிரெழுத்து வந்துருச்சு. இப்ப ஏகாரமும் ஆ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வந்தனால நம்ம என்ன பண்ணோம் வகரமையோ அல்லது எகரமையோ போடணும். வகரமை போட்டு பார்ப்போம். இவ்வு போடுங்க. அப்ப இவ்வு போட்டீங்கன்னா இவ்வு கூட்டல் ஆ என்ன வரும் வாவா வரும். அப்ப சேவடி அப்படின்றது நமக்கு வந்து தோன்றுது. அப்ப இந்த ரூலை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னன்னா உடம்படு மெய் அப்புணர்ச்சி எடுக்கிறோம். உடம்படு மெய் யார் வருவா அப்படின்னா வந்து எகரமையும் வகரமையும் வந்து பாத்தீங்கன்னா தோன்றுவது அப்படிங்கிறோம். அது தோன்றி வருமொழியில இருக்கக்கூடிய உயிரெழுத்தோட சேருது. அப்படி சேர்ந்து நமக்கு புதிய எழுத்து தோன்றுது அப்படிங்கிறோம். அப்ப நமக்கு இதுல இருக்கக்கூடிய நமக்கு அதாவது நம்ம இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா இ அப்படின்னு வந்தா எகரமை போட்டுக்க வேண்டியதான் வந்து. ஏனைய உயிர் வரின்னா வகரமை போட்டுக்கோங்க. ஏகாரத்துக்கு வந்து நீங்க வந்து ரெண்டுமே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து குற்றியல் உகர புணர்ச்சி. குற்றியல் உகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியல் உகரம் நிலைமொழியின் இறுதியில குற்றியல் உகரம் என்னது கு சு டு து பு ரு 6 எழுத்து இருக்கு நம்ம தெரியும். வருமொழியின் முதலில் உள்ள உயிரத்துடன் புணரும் போது தான் மெய்யை நிறுத்தி உகரம் மறையும் வந்து. அப்ப முகரம் மறையும்னா உகரம் ஓடிடும், உகரம் இருக்காது. மெய்யை நிறுத்தி மெய் எழுத்து அப்படின்னா வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து தூணு இருக்கு ஃப்ரெண்ட், அது என்ன சொல்லுவோம் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு போகணும். அப்ப ஊ வந்து தூக்கிடுங்க, இத்து மட்டும்தான் இருக்கும். வந்து பூ அப்படின்னா இப்பு கூட்டல் ஊ, அப்ப ஊவை தூக்கிடுங்க, வெறும் இப்பு மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல உகரமை வந்து என்ன பண்ணிடும் வந்து மறையும். அந்த மீதி இருக்கிறது என்ன மெய் எழுத்து தான். இந்த மெய் எழுத்து யாரோட புணர போறா வரும் மொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தோட உயிரெழுத்தோட இதை புணரும் போது நமக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப சுலபம் தான்.
அப்ப நமக்கு குட்டியில் உகரம் அப்படின்னா கு சு டு து பு ரு வந்து இதுதான் வந்து குட்டியில் உகர எழுத்துக்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் வந்து. சோ அப்ப எல்லாமே முடியும் போது என்ன முடியும், ஊன் முடிய போகுது, அது கன்ஃபார்மா வரப்போகுது. சோ அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற மெய் எழுத்து, அந்த மெய் எழுத்து வச்சுதான் நம்ம வறுமொழியில இருக்க முதல் எழுத்து சேர்க்கிறோம். சேர்த்தோம்னா நமக்கு சேர்த்து எழுதுக வந்துடும். வாங்க பார்ப்போம். பின் நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய் வறுமொழியின் முதல் எழுத்தாக உயிரெழுத்துடன் புணரும் வந்து. இப்ப மாசு கூட்டல் அற்றான்னு இருக்கு. இப்ப மாசு சூ நம்ம எப்படி எழுதலாம், இச்சு கூட்டல் ஊன்னு எழுதலாம் வந்து. இப்ப உகரம் ஓடியாச்சு, ஓடினதுக்கு அப்புறம் மறைந்துருச்சு. அப்ப நமக்கு ரிமைனிங் அற்றாறுல ஆ இருக்கு. அப்ப இச்சு கூட்டல் ஆ அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சாவா மாறும். அப்ப என்ன வரும், மாசு அற்றார், முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதான். வெரி சிம்பிளா இருக்கா. அதே மாதிரி பாருங்க நம்ம அடுத்து வந்து நம்ம இதுக்கு வந்து நன்னூலாருடைய அந்த விதி உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்றாரு. எது ஓடி போயிடும் அப்படின்னா ஊ வந்து ஓடிடும் வந்து, மெய்ய விட்டுட்டு மெய் மட்டும் அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு. ஏன்னா இப்ப வந்து நமக்கு சு அப்படின்னும் போது என்னது, ஒரு உயிரெழுத்து மெய் எழுத்து ஒன்னா இருக்கணும். உயிரெழுத்து என்னப்பா அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஊ வந்து அந்த ஊ ஓடிடும். யாரை விட்டுட்டு போயிடும், மெய் எழுத்தை விட்டுட்டு ஓடிடும். அப்ப மெய் எழுத்து என்ன, இச்சு இருக்கு அப்படின்றார் வந்து. அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து தனியா இருக்க முடியாது, யாரோட சேர்றேன்னா வறுமொழியில என்ன இருக்கு, அற்றார் இருக்கா, ஆவோட போய் சேர்றேன். அப்ப இச்சு கூட்டலா சாவா மாறுது, மாசற்றார் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் வந்து விதி சொல்றாரு. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சுன்னா. இப்ப உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லி நன்னூலார் வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் என்னன்னா குற்றியல் உகர புணர்ச்சியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து இட்டு இரு எனும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியல் உகரங்கள் வருமொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னு. சோ அப்ப இட்டு இரு அப்படின்ற இரு மெய்களோடு ஊர்ந்து வரும். இட்டு இரு மட்டும் தான் இது வந்து இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர். அப்ப நெடில் தொடர் அப்படின்னும் போது என்னன்னா சாங்க நெடில் எழுத்தா வந்து இருக்கும். இப்ப பாருங்க வி கா அப்படின்றது நெடில் தொடரா வந்து இருக்கு. அதே மாதிரி உயிர் தொடர் அப்படின்னும் போது வந்து இப்ப உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப ரானா இரு கூட்டல் ஆ வந்து, கானா இக்கு கூட்டல் ஆ வந்து. அதே மாதிரி ஆ வந்து நெடில் தொடரா வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து ஈ வந்து ஈ கூட்டல் ஈ அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெடில் தொடர் உயிர் தொடர் குட்டியல் உகரங்கள் வந்து வரும் மொழியோடு சேரும் போது ஒற்று இரட்டித்து புணரும். ஒற்று இரட்டித்து புணரும் அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு இப்ப வீடு கூட்டல் தோட்டம் இருக்கு வந்து. டு அப்படின்னும் போது என்னன்னா அந்த இட்டு கூட்டல் ஊ. அப்ப அந்த இட்டு வந்து அந்த ஒற்று இரட்டித்தல். அப்ப இட்டு இருந்ததுன்னா அது இரட்டித்தல். அப்ப வீட்டு கூட்டல் தோட்டம் அப்படின்னு மாறுது. இப்ப காசா தாப்பா வரிசையில தா அப்படின்னும் போது தாவோட அரிசி தோ. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து வலினம் மிகும். அப்ப இத்து. அப்ப வீட்டு தோட்டம் அப்படின்னு மாறுது. அதுக்கு அடுத்து வந்து காடு கூட்டல் மரம் அப்படின்னும் போது என்னன்னா காட்டு மரம் அப்படின்னு வருது மாறுது. அப்ப காடு கூட்டல் மரம்னா காட்டு மரம், அவ்வளவுதான். இப்ப காசா தாப்பா இல்ல, அப்ப மாதா இருக்கு, அப்ப வந்து வலினம் மிகாது. அடுத்து முரடு கூட்டல் காளை அப்படின்னும் போது நமக்கு டு இருக்கு இட்டு. அப்ப முரட்டு கூட்டல் காளைன்னு மாறுது. கா அந்த காசா தாப்பால வலினம் அப்படின்னு மிகுன்னு சொன்னோம். அப்ப கா வந்துச்சுன்னா அப்ப கா அப்படின்றதுனால இக்கு முரட்டு காளை வந்து மாறுது வந்து. பகடு கூட்டல் வாழ்க்கை அப்படின்னு வருது வந்து. அப்ப என்னன்னா பகட்டு வாழ்க்கை, அவ்வளவுதான். வாக்கு வலினம் மிகாது வந்து. சோறு கூட்டல் பானை அப்படின்னு. அப்ப சோற்று அப்படின்னு வந்து மாறுது. அதே பா வந்து வலினம் மிகும். அப்ப சோற்று பானை இப்பு வந்து. ஆறு கூட்டல் நீர் அப்படின்னும் போது நமக்கு ஆற்று கூட்டல் நீர், ஆற்று நீரா வந்து மாறும், அவ்வளவுதான். நீக்கு வந்து வலினம் மிகாது. வயிறு கூட்டல் பசி அப்படின்னும் போது வயிற்று கூட்டல் பசி வயிற்று பசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மாறும் அனுப்பிக்கலாம். கயிறு கூட்டல் வண்டி வான வலினம் மிகாது, ஆனா கயிற்று வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப இட்டு இருன்னு வந்துச்சுன்னா ஒற்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிகுது, அதனால இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் காசா தாப்பா இருந்தா முன்னாடி வந்து அதனுடைய வலின மெய் எழுத்துக்களை நம்ம போட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஆரம்பிக்கிறோம். அப்ப நெடிலோடு உயிர் தொடர் குற்று கரங்களுள் டா ரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே நன்னூல் சொல்லிட்டு நன்னூலார் வந்து இதுக்கு இலக்கண விதி வந்து கொடுக்குறாரு. அப்ப நம்ம குட்டியல் உகரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குட்டியல் உகரங்கள்ல இட்டு இருக்கு மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா இரு மெய்களா வந்து மாறுது வந்து அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்படி மாறும்போது வீடு வந்து வீட்டு அப்படின்னு மாறுது. காடு காட்டு, முரடுனா முரட்டு, அந்த பகடு அப்படின்னும் போது பகட்டு வாழ்க்கை, சோறு சோற்று, ஆறு ஆற்று, அந்த வயிறு வயிற்று, கயிறு கயிற்றுன்னு சொல்லிட்டு மாறுது. அதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சொல் அப்படின்னு வந்து அப்படியே சேர்ந்துக்கும். அதுல சப்போஸ் வந்து காசா தாப்பாவா இருந்ததுன்னா வலினமா இருந்ததுன்னா அப்ப வலின மெய் எழுத்து வந்து மிகும் அப்படிக்கிறோம். அந்த விதியை நம்ம அப்படி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து முற்றியல் உகர புணர்ச்சி வந்து நிலைமொழியின் இறுதியில் உள்ள முற்றியல் உகரம் குற்றியல் உகரத்தை போலவே தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தை ஆகிய உயிரெழுத்துடன் புணரும் அப்படிங்கிறோம். அது முற்றியல் உகரம்னா முழுமையா ஒழிக்கிறது வந்து பார்க்கலாம். குற்றியல் உகரம்னா குறி ஒழிக்கிறது அப்படிங்கிறோம்.
இப்ப வரவு அப்படின்னும் போது அந்த ஊ வந்து முழுமையா ஒழிக்குது. சோ அப்ப அந்த இடத்துல ஊ என்ன ஆகுதுன்னா இவ்வு கூட்டல் அந்த சரி இவ்வு கூட்டல் ஊ அப்படின்னு பாக்குறோம். அந்த ஊ ஓடிடும். அப்படி ஓடிடுச்சுன்னா இவ்வு மட்டும் இருக்கு. இவ்வு கூட்டல் அப்படின்னா வாவும் வரும். அப்ப வரவறிந்தான் அப்படின்னு மாறுது. அப்ப வரவறிந்தான் அப்படின்னு வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னா வரவறிந்தானா ஆகுது அப்படி பாக்குறோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க இருக்கிற அந்த ஊல இருக்கக்கூடிய இவ்வு கூட்டல் ஊல ஊ ஓடிடும். அப்ப இந்த இவ்வும் இந்த ஆவும் ஒன்னா சேருது. அப்படி சேரும் போது அது என்னவா மாறும்னா வாவா மாறும். அப்படி மாறுச்சுன்னா வரவறிந்தான் அப்படின்னு நமக்கு வருது அப்படி பாக்குறோம். சோ முற்றும் அற்ற ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் இலக்கணம் வந்து சொல்றாரு அப்படிங்கிறோம். அப்ப முற்றும் அற்று ஒரு வெளி அப்படின்னு சொல்லிட்டு முற்றி எழுகிற புணர்ச்சியும் நம்ம குற்றி எழுகிற புணர்ச்சி மாறிதான் அப்படின்னு சொல்லிடுறாரு. வந்து அடுத்து இயல்பீறு விதியீறு புணர்ச்சி வந்து இயல்பீராகவோ விதியீராகவோ வரும் நிலைமொழியின் இறுதியில் நிற்கும் உயிரெழுத்துடன் காசா தாப்பா எனும் வல்லினமைகளை முதலில் கொண்ட வருமொழி சொல் சேரும் பொழுது அவற்றிடையே வல்லொற்று மிகுந்து புணரும் அடிமுக்கிறோம். வல்லொற்று மிகுந்து புணர்ந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காசா தாப்பா இருந்ததுன்னா மிகும் அடிமுக்கிறோம். இப்ப இயல்பீறு என்பது இயல்பாக நிற்கும் சொல்லின் வடிவம் வந்து இப்ப பள்ளி கூடல் தோழன் இருக்கு இயல்பா இருக்கு வந்து இப்ப தோ அப்படின்றது தாவட வரிசை. அப்ப பள்ளி தோழன் அப்படின்னு நமக்கு இயல்பீறு வந்து விதியீறு என்பது புணர்ந்த பின் நிற்கும் சொல்லின் வடிவம் வந்து இப்ப புணர்ந்த பின் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நிலம் கூட்டம் தலைவர்னு இருக்கு வந்து இப்ப புணர்ந்த பின்னால் நில தலைவரா வந்து மாறும். இப்ப நில தலைவரா வந்து மாறும். அப்ப இம் வந்து பாத்தீங்கன்னா கெடும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப விதியீறு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலம் கூட்டல் தலைவர் அப்படின்றது வந்து நிலம் கூட்டல் தலைவரா மாறும். நில தலைவரா வந்து மாறும் அப்படின்னு பாக்குறோம். அந்த இடத்துல இம் அப்படின்றது வந்து கெட்டு நமக்கு இத்து அப்படின்னு தோன்ற காரணம் வந்து தலைவர்னால தா வந்து தோன்றுது அப்படின்னு. இப்ப திரைக்கூட்டல் படம் இருக்கு. அப்ப என்னவான திரைப்படமா வந்து மாறுது. இப்பு அப்படின்றது வந்து நமக்கு வல்லற்று மிகுது அப்படின்னு. அது மரம் கூட்டல் களம் இருக்கு. அப்ப இம்மு கெடுது. அப்ப காக்கு வந்து பாத்தீங்கன்னா வல்லற்று மிகுந்தும் இக்கு வருது. அப்ப மரக்களமா வந்து மாறுது அப்படின்னு. அவ்வளவுதான் வந்து இந்த விதி அப்படின்னு பார்க்கும்போது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும் வந்து மிதவதான மண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் வந்து பாத்தீங்கன்னா இந்த காசா தாப்பாக்கு விதி விளக்கண விதி வந்து சொல்றாரு அப்படின்னு. இது நமக்கு இயல்பா தெரிஞ்சதுதான் சரியாவும் போட்டுவீங்க. இருந்தாலும் காசா தாப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அடுத்து பூ பெயர் புணர்ச்சி. பூ எனும் சொல் வந்து நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதலில் வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும்போது வல்லினமே மிகுந்து புணர்வது மட்டுமின்றி அவற்றுக்கெனமான மெல்லின மெய்யெழுத்துக்களும் புணரும். அப்ப வல்லின மெய்யெழுத்துக்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காசாடா தப்பரம் சொல்லுவோம். அப்ப கா சா இக்கு இச்சு கசட இட்டு தப்பர தா பா ர இப்து இப்பு இரு வந்து அது மாதிரி ஞன வந்து நம்மன நம்ம சொல்லுவோம். ஞன நம்மன வந்து மேல புள்ளி வச்சிருங்க. அந்த இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு அப்ப என்ன ஆனா இக்குக்கு இனமா இங்கு வரும். இச்சுக்கு இனமா வந்து பாத்தீங்கன்னா இஞ்சு வரும். அந்த இத்துக்கு இனமா வந்து இன்னு வரும். வாங்க பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா அதான் வந்து பூ பெயர் புணர்ச்சி. இப்ப பூக்கூட்டல் கொடி அப்படின்னா கோ வந்து அது காவோட வரிசை. அப்ப இக்கு போனோமா அப்ப பூக்கொடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இக்குக்கு இனமானது இங்கு சொல்லலாம். அப்ப பூங்கொடின்னு நம்ம சொன்னாலும் சரிதான் அப்படி பாக்குறது. பூக்கூட்டல் தொட்டி அப்படின்னும் போது தாவோட வரிசை தோ. அப்ப இத்து போடணும். பூத்தொட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பூத்தொட்டி போட்டாச்சு. இப்ப இத்துக்கு இனமானது இந்து. அப்ப பூந்தொட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும். வந்து பூக்கூட்டல் சோலை அப்படின்னு சோ அப்படின்னும் போது இச்சு. அப்ப அது முன்னாடி வந்து பூச்சோலை அப்படின்னு சொல்லி நம்ம இச்சு சொல்லலாம். அதே சாவோட வரிசை இஞ்சு வருமா அப்ப பூஞ்சோலை சொல்லலாம். வந்து பூக்கூட்டல் பந்து அப்படின்னும் போது பா வரிசைன்னு இப்பு பூ பந்து. அப்ப இப்பு அப்படின்னும் போது அதனுடைய வரிசை நமக்கு என்ன ஆகுது இம்மு வரணும். அப்ப பூம்பந்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா நன்னூலார் வந்து பூப்பெயர் முன் இனம் என்னும் தோன்றும் அப்படின்றார். அப்ப இனம் மென்மையும் தோன்றும் அப்படின்னும் போது என்னன்னா வல்லினத்துக்கு நிகரா அதனோட மெல்லின எழுத்துக்களும் வந்து மெய்யெழுத்துக்களும் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து அதுதான் வந்து பூப்பெயர் புணர்ச்சி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெய்யீற்று புணர்ச்சி வந்து நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடன் சேரும் போது புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என்பர். அப்ப நிலைமொழி ஈற்றின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தா நிற்குது. வருமொழியில முதலாக வரும் உயிரெழுத்தோட சேரும் போது மெய்யீற்று புணர்ச்சி. அங்க மெய்யெழுத்து ஆல்ரெடி இருக்கு டைரக்டாவே. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வாய் கூட்டல் ஒளி. இப்ப ஈ அப்படின்றது மெய்யெழுத்து ஓ. அப்ப ஈயும் ஓ சேரும்போது என்ன ஆகும் நமக்கு வந்து ஈ கூட்டல் ஓ அப்படின்னு பாக்குறோம். வந்து அப்ப யோவா மாறும். அப்ப வாயொலி அப்படியே சேர்ந்துருது. அவ்வளவு அதான் மெய்யீற்று புணர்ச்சி. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது அப்படி பாக்குறோம். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்று நன்னூலார் விதிப்படி வந்து நமக்கு அந்த ஈயும் ஓவும் ஒன்னா சேர்ந்து யோவா மாறுது. அப்ப வாயொலி அப்படி வாய்க்குட்டல் ஒளி. வந்து அடுத்து மண்குட்டல் மணல் மண்குட்டல் மகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மண்மகள் அம்சம் என்பதில் நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் மெய்யெழுத்தாக நிற்க இயல்பாக புணர்ந்தது. ஏன்னா இங்க உயிரெழுத்து இல்ல. அப்ப இன்னு அங்க இருக்கு. இங்க இம்முனா இம்மு கூட்டல் ஆண் வரும். அப்ப இம்மு இன்னும் சேரவே முடியாது. ஆனா அப்படியே இயல்பாக புணர்ந்தது. அப்ப நமக்கு வந்து மெய்யேற்று புணர்ச்சி அப்படின்னா வந்து மெய்யீரா வந்து இருக்கு. வருமொழியில உயிரெழுத்தா இருந்ததுன்னா அது ரெண்டும் சேர்ந்துரும். அதே வருமொழியில மெய்யெழுத்து இருந்ததுன்னா அப்படியே இயல்பாக புணரும் அனுப்பிக்கலாம். அதுக்கு அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி வந்து நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று
வருமொழியின் முதல் உயிரெழுத்தாக இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு. அப்ப நிலைமொழி தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நின்று தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்தாக நிக்குது நிலைமொழியில. அதே மாதிரி வருமொழியின் முதல் உயிரெழுத்து இருப்பின் நிலைமொழி ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னு. அப்ப நிலைமொழியில தனிக்குறில் சார்ந்த மெய்யெழுத்து இல்லுன்னு இப்ப இல்லு இல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெய்யெழுத்து, அது தனிக்குறளை சார்ந்த கா அதுக்கு முன்னாடி இருக்கு வந்து. இது வந்து வருமொழியில இருக்க உயிரோட சேருது. அப்படி சேரும் போதுனா ஒற்று இரட்டிக்கும் அப்படின்னும் போது இப்ப இல்லு திருப்பி இன்னொரு இல்லு வருது. அந்த இல்லும் ஆ ஒன்னா சேரும் போது நமக்கு என்ன வரும்? லாவா மாறும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து இல்லு கூட்டு லானா லா, அப்ப கல்லதர் அப்படின்னு சொல்லி மாறும். அதான் மாறி இருக்கு வந்து. அப்ப இந்த இடத்துல தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் அப்படின்னு சொல்லி நன்னூலார் சொல்றாரு. அப்ப தனி குறில் இருக்கு, கா இருக்கு, ரைட்டு, அந்த ஒற்று எழுத்து இருக்கு, ரைட்டு, வரும் எழுத்துல வந்து உயிரெழுத்து இருக்கு. அப்ப அந்த இந்த ஒற்று இரட்டிக்கும் இல்லு 2 வாட்டி போடுங்க, அந்த இல்லு ஆ ஒன்னா சேருங்க. அப்படி சேர்த்தீங்கன்னா லாவா மாறும். அதான் கல்லதர் அப்படின்னு. மகர ஈற்று புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக நிலைமொழி சொல்லு இருக்கு, அதனுடைய இறுதி எழுத்தாக மகரமை வரும் பொழுது அச்சொல் 3 நிலைகளில் வந்து புணரும் வந்து. அப்ப ஒண்ணு என்னப்பா மகரமை கெட்டு புணரும் அப்படின்னு. அதே மகரமை கெட்டு இன மெல்லெழுத்து தோன்றும் வந்து. அப்ப மகரமை கெட்டுறது மட்டும் இல்லாம அதற்கெனமான மெல்லெழுத்து தோன்றது. அப்ப இன மெல்லெழுத்துக்கள் தோன்றது. மகரமை கெட்டு வல்லினம் மிக்கும் வந்து. அப்ப ஒரு பகுதியில வந்து மகரமை கெட்டு புணரும் வந்து. அடுத்து வந்து மகரமை கெட்டு இனமெல் எழுத்து தோன்றும், அடுத்து மகரமை கெட்டு வல்லெழுத்து தோன்றும். இப்ப பாடம் கூட்டல் வேலை அப்படின்னு போது என்னன்னா அந்த இடத்துல மகரமை கெட்டுறது, அப்ப பாட வேலை அப்படின்னு சொல்லி புணருது. அப்ப அந்த இடத்துல மகரமை கெட்டு புணர்ந்தது வந்து. இப்ப தோ அப்படின்னும் போது என்னது? தாவோட வரிசை, இத்தோட வரிசை, வல்லின எழுத்து வந்து. இப்ப பழம் கூட்டல் தேல், பழம் கூட்டல் தோல் அப்படின்னும் போது என்னன்னா அந்த இம்மு போயிருது, அந்த பழம் கூட்டல் தோலாது, அப்புறம் பழத்தோலா வந்து மாறுது. அப்ப மகரமை கெட்டு வல்லினம் அப்படின்னு மிக்குது வந்து. அதே காலம் கூட்டல் கடந்தவன் இருக்கு வந்து. இப்ப இம்மு வந்து போயிருது வந்து. அப்ப நமக்கு என்னன்னா கால கடந்தவன் வரலாம், ஆனா அந்த இக்குக்கு பதிலா வந்து அதற்கெனமானது அப்படின்னு. அப்ப அதற்கெனமானது அப்படின்னா இங்கு வருது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் வந்து. அப்ப கா வரிசை அப்படின்னா இக்கு, இக்கு இக்கோடதுன்னா இங்கு. அப்ப அதற்கிடமான காலம் கடந்தவனா மாறுது. அப்ப ஒண்ணு வல்லினம் வல்லெற்று மிகும் அல்லது மெல்லொற்று மிகும் அதற்கிடமான மெல்லொற்று. அப்ப காலம் கூட்டல் கடந்தவன் கால கடந்தவன் சொல்றதுல காலம் கடந்தவன் நம்ம சொல்றோம். அப்ப என்னன்னா அதற்கினமான ஒன்று தோன்றுது அப்படின்னு. அப்ப மவ்வீறு ஒற்றம் எழுந்து உயிரூறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாய் திரியவும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மவ்வீறு ஒற்றிலிருந்து, அப்ப ஒற்றிலிருந்து காணாம போயிருது. உயிரிரோட சேரும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து வன்மைக்கு இனமாக திரியவும் ஆகும் அப்படின்னு சொல்லி நன்னூலார் வந்து சொல்றாரு. அப்ப அதே மாதிரி பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னு வந்து பண்பு பெயர் சொல் நிலைமொழி சொல்லாக நின்று வருமொழி சொல்லுடன் புணரும் போது வந்து என்ன பண்ணா நிலைமொழியின் இறுதியில் உள்ள மை கெட்டு புணரும். மை வந்து கெட்டுடும். எப்படி இம்மு வந்து பாத்தீங்கன்னா கெட்டுதோ அந்த மாதிரி மை கெட்டுரும் வந்து. அப்படி கெட்டு புணரும் பொழுது இப்ப பெரு கூட்டல் வழி வந்து பெருமை கூட்டல் வழியா இருக்கு. இப்ப பெருமை கூட்டல் வழியில நமக்கு என்ன ஆகுதுன்னா மை கெட்டு போய் தான் நமக்கு என்ன ஆகுது? பெருவழியா வந்து மாறுது. அப்ப ஈறு போதல் விதிப்படி மை விகுதி கெட்டு பெருவழி என புணர்ந்தது. மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் இறுதியில் உள்ள உகரம் இகரமாக தெரியும் வந்து. இப்ப உகரம் இகரமா தெரியுமா அப்படின்னா தெரியும். எப்படி தெரியும் வாங்க பார்ப்போம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பெரியன் அப்படின்னு இருக்கு வந்து. அப்ப பெரியன் அப்படின்னும் போது நமக்கு இந்த இது வந்து எப்படி பிரியுதுன்னா பெருமை கூட்டல் அன் தான் பிரியுது. இப்ப பெருமை கூட்டல் அன்ல என்ன ஆகுதுன்னா மை கெட்டுருச்சு வந்து. இப்ப ரூ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இரு கூட்டல் ஊ இருக்கு வந்து. அந்த ஊ வந்து நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஊ வந்து என்னவா மாறுது? ஈயா மாறுது. அப்ப ஈயா மாறிடுச்சுன்னா அந்த இரு கூட்டல் ஈயா வந்து மாறுது வந்து. அப்ப இரு கூட்டல் ஈ அப்படின்னு இருக்கு வந்து. அப்ப என்ன உகரம் இகரமாக திரியும் அப்படின்னு. அப்படி திரியும் போது நமக்கு என்ன ஆகும் வந்து அங்க பெரு அப்படின்றது ரூ வந்து என்ன மாறிடும்? இரு கூட்டல் ஊனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இரு கூட்டல் ஊ அப்படின்னும் போது ரூவா இருக்கும் வந்து. அதே இரு கூட்டல் ஈயா இருந்தா அது வந்து ரியா மாறிடும். அப்ப பெரு கூட்டல் அண்ணா என்ன ஆகுதுன்னா பெரிய கூட்டல் அண்ணா வந்து மாறுது அப்படின்னு வந்து. இப்ப பெரிய கூட்டல் அண்ணில வந்து நமக்கு ஈ அப்படின்னும் போது நம்ம ஈகாரம் வந்துச்சுன்னா என்னது? யகரமை வந்து போடணும் நமக்கு ரூல் ஏற்கனவே பார்த்தோம். அப்ப பெரிய கூட்டல் அண்ணில இருக்கு. இப்ப ரீ அப்படின்னும் போது ஈ வந்து இருக்கு. அப்ப யகரமை ஈ போட்டு வேண்டிதான். போட்டீங்கன்னா ஈயும் ஆ ஒன்னா சேருது. அப்படி சேர்ந்தா என்னவா மாறும்? யாவா மாறும். அப்ப பெரியன் அப்படி பார்க்கலாம். அப்ப எப்படி மாறுது பாருங்க. பெருமை கூட்டல் அண்ணில வந்து மை முதல்ல கெட்டுருது. ரூ வந்து பாத்தீங்கன்னா இரு கூட்டல் ஊவா இருக்கு. ஊ வந்து ஈயா மாறுது. மாறினதுக்கு அப்புறம் என்ன? இரு கூட்டல் ஈ வந்து ரியா மாறிடும். அந்த ரீயை போட்டுருங்க வந்து. இப்ப ரீ அப்படின்னும் போது நம்ம இகரமை வந்து நமக்கு இருக்கு. அப்ப இகரம் சரி இகரம் வந்து இகர எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஈரெழுத்தா கடைசி எழுத்தா இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் உடம்படுமையில யகரமை போடணும் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தோம். அந்த யவும் போட்டோம். போட்டதுக்கு அப்புறம் ஈயும் ஆவும் ஒன்னா சேருது. சேர்ந்தா என்னவா மாறும்? யாவா மாறும். அப்ப பெரியன் மாறிடுச்சு. அப்ப பெரியன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பெருமை கூட்டல் அண்ல இருந்து நமக்கு பெரியனா, இல்ல பெரியன்ல இருந்து பெருமை கூட்டல் அண்ணா மாறுது ஞாபகம் வச்சிடும். இப்ப மை விகுதி கெட்டு
நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள குறில் எழுத்து நெடில் எழுத்தாய் மாறும். இப்ப மை கெட்டு போயிடுமா, நிலைமொழியில இருக்கக்கூடிய குறில் எழுத்து என்ன மாறுது, நெடிலா மாறுது. வாங்க பார்ப்போம் எப்படின்ட்டு. இப்ப முதுமை கூட்டல் ஊர் இருக்கு, மை விகுதி கெட்டுருச்சு. இப்ப முதுமை கூட்டல் ஊர், இப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு மை விகுதி கெட்டு போயிருச்சு. அதே மாதிரி குறில் எழுத்து நெடில் எழுத்தா மாறணும். அப்ப மாறுறது எங்க மாறும், நமக்கு மை விகுதி கெட்டு போனது முது கூட்டல் ஊரா மாறிடுச்சு. குறில் எழுத்து நெடில் எழுத்தா மாறினா முது மூதுவா மாறிடுச்சு, ஊரா மாறிடுச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, உயிர் வரி ஊ அப்படின்னு உயிர் எழுத்துல வந்திருக்கு. தூ அப்படின்றது குட்டியில் உகரப்புணர்ச்சி. அப்ப தூல இருக்கக்கூடிய அந்த இத்து கூட்டல் ஊ அப்படின்னு போது என்னன்னா ஊ ஓடிடும், காணாம போயிடும். அப்ப இத்து மட்டும்தான் இருக்கு. அப்ப இத்து கூட்டல் ஊ அப்படின்னு கருது. அப்ப அது என்னவா மாறும், தூவா மாறும். அப்ப மூதூரா மாறிடுச்சு. அவ்வளவுதான். அப்ப மூதூர் அப்படின்னும் போது முதுமை கூட்டல் ஊர். சிம்பிளா நான் மூதூரா முதுமை ஊர் படிச்சுட்டு போயிடுறேன், ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஆனா ரூல் படி நம்ம இப்படிதான் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மூதூர் அப்படின்னா முதுமை கூட்டல் ஊர் நீங்க படிச்சிருப்பீங்க, கண்டிப்பா உங்க நினைவுல இருக்கும். அப்படியே ஞாபகம் வச்சுட்டு போட்டாலும் சந்தோஷம் தான். முதல்ல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடணும், அதுதான் நமக்கு தேவை. இருந்தாலும் எப்படி வருது ரூல் என்ன அப்படின்னா 2-3 ரூலை எடுத்து போட்டு நம்ம எப்படி வருதுன்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு நன்னூலார் உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லின் முதலில் உள்ள அகரம் ஐகாரமாக மாறும். அப்ப அகரம் என்ன ஐகாரமா மாறுது. எப்படி மாறும் இப்ப வாங்க பாப்போம். இப்ப அகரம் அப்படின்னா பானை இப்பு கூட்டல் ஆன்னு இருக்கு. ஐகாரம்னா பையன் மாறுது, அவ்வளவுதான். எப்படி மாறுது வாங்கப்பா. இப்ப பசுமை கூட்டல் தமிழ்னு இருக்கு ஃப்ரெண்ட். இதுல மை விகுதி போயிடும். அப்ப போச்சுன்னா பசு கூட்டல் தமிழா மாறும். இப்ப சு அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது, இங்க எச்சு கூட்டல் ஊன்னு இருக்கு. அப்ப ஊ அப்படின்னா நமக்கு அது ஓடிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப சு அப்படின்னும் போது அந்த அடி அகரம் ஐகாரமா மாறுது அப்படின்னும் போது நமக்கு என்னன்னா இப்ப பா பாத்தீங்கன்னா பையா மாறிடுச்சு, சு அப்படின்னு நமக்கு இருக்கு. இப்ப பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்னன்னா பைசு கூட்டல் தமிழ் அப்படின்னு இணையும் பொழுது நமக்கு இந்த சு கெட்டுச்சுன்னா பை கூட்டல் தமிழா மாறுது. இப்ப தாவோட வரிசை இத்து போடணும், பை தமிழ் நம்ம சொல்ல முடியாது. அது இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா அதனுடைய இனமான யாரு மெல்லின எழுத்துனது இந்து, அப்ப பைந்தமிழா நமக்கு மாறுது அப்படிக்கிறோம். சோ அப்ப பசுமை கூட்டல் தமிழ் தான் பைந்தமிழ் அப்படிமா. இது உங்களுக்கு தெரியும் மனப்படமா இல்லன்னு சொல்லல. ஆனா இலக்கண விதி இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டோம்னா சம்டைம்ஸ் நம்ம மறந்துருச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல என்ன வரலாம்னு கெஸ் பண்ணி நீங்க ஆன்சர் போடுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிக்கிறோம். மை விதி கெட்டு நிலைமொழி சொல் ஒற்று இரட்டிக்கும் அப்படிக்கிறோம். ஒற்று இரட்டிக்கிறது அப்படின்றது மை விதி கெட்டு நமக்கு என்னது ஒற்று நிலைமொழி சொல்ல ஒற்று இரட்டிக்குது. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நெடுமை கூட்டல் இலைன்னு இருக்கு, மை போயிடுது. அப்ப ஒற்று இரட்டிக்குன்னா டூ நெட்டு நெட்டிலை, அதாவது நெடுமை கூட்டல் இலை மை கெட்டு நெடில் கூட்டல் இலையா மாறி அடுத்து நெட்டு கூட்டல் இலையா மாறுது. இப்ப நெட்டு கூட்டல் இலை அப்படின்னும் போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகும், டூல இருக்கக்கூடிய ஓ ஓடிடும். அப்ப இட்டு திருப்பி இருக்கும். இந்த இட்டும் ஈயும் ஒன்னா சேரும். அப்படி சேரும்போது நமக்கு என்ன ஆகும், டீயா மாறும். அப்ப நெட்டிலையா மாறுது, அவ்வளவுதான். அப்ப நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை தான் நெட்டிலையா மாறுது. எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இலக்கண விதி நம்ம பாக்குறோம். இதை நீங்க ஒரு 3-4 முறை திரும்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைவுல கொள்ளலாம், ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அப்ப பண்பு பெயர் புணர்ச்சியின் தன்னொற்றிடல் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். வெற்றிலை நமக்கு என்னவா மாறுது, வெறுமை கூட்டல் இலையா மாறுது. வெறுமை கூட்டல் இலையா நம்ம மை போயிடும். அதுக்கடுத்து வெறு கூட்டல் இலையா மாறும். அந்த வெறு அப்படின்னு ஒற்று இருக்கும். அப்ப வெற்று கூட்டல் இலையா மாறும். அந்த ரூல இருக்க ஊ ஓடிடும். அப்ப இரும் ஈயும் ஒன்னா சேரும், ரியா மாறும், வெற்றிலையா மாறும். அவ்வளவுதான், வாயிலும் சொல்லியாச்சு. இதே மாதிரிதான் நீங்களும் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க சொல்லி முடிச்சிருவீங்க அப்படின்னு பாக்குறோம். ஈஸி தான். ஈறு போதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய் திரிதல் விதியின்படி புணரும். எப்படி புணருது வாங்க பார்ப்போம். இப்ப எக்ஸாம்பிள் ஈறு கெட்டுருச்சு. மகர மெய் இறுதி எழுத்தா இருக்கு. அப்ப மகர மெய் இறுதி எழுத்தா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெய் திரிதல் விதியின்படி புணரும் அப்படின்னா தாக்கு என்ன வரணும், இத்து வரணும். அப்ப செத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அப்படி சொல்லவே கூடாது. தமிழ் பாத்தீங்கன்னா இளமையோட இருக்கக்கூடிய இது. அப்ப தாவோட வரிசை முன்னாடி இத்து போடலாம். ஆனா அதற்கு என்னமான நம்ம பண்றோம், இந்து போடுறோம். அப்ப செந்தமிழா இருக்கு அப்படி போடுறோம். அடுத்து நமக்கு செம்மையில மை போயிருது. அப்ப செம் கூட்டல் தமிழ் ஈறு போதல் அப்ப செம் கூட்டல் தமிழ் அப்படின்னும் போது அந்த இடத்துல இம் அப்படின்றது முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னு பார்க்கும்போது தா அப்படின்னா அதற்கு இனமான இத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த வல்லற்றுக்கு இனமான மெல்லற்று அப்படின்னும் போது இந்த அப்படின்னு போட்டோம்னா செந்தமிழ் அப்படின்னு நமக்கு வருது. அடுத்து ஈறு போதல் விதியின்படி மை விதி கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாய் இருந்து வருமொழியின் வல்லின மெய்யாக இருப்பின் இனமைகள் விதியின்படி புணரும். அப்ப என்ன கருமை கூட்டல் கடல் அப்ப இந்த இடத்துல என்னன்னா மை அப்படின்றது நமக்கு போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிலைமொழியில இறுதி எழுத்து என்ன இருக்குன்னா உயிரெழுத்தாய் ரூ அப்படின்னா இரு கூட்டல் ரூ அப்படின்னு இரு கூட்டல் ஊ அப்படின்னு பாக்குறோம். அதான் ரூ அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த ரூ அப்படின்றது பாத்தீங்கன்னா அதுல உயிரெழுத்தா இருக்கு. வருமொழியில நமக்கு வல்லின
மெய் எழுத்து இருக்கு. அப்ப அதுக்கு இனமானது வல்லொற்று மிகும் அப்படிங்கிறோம். அதே வந்து அதற்கு இனமான மெல்லெழுத்து அப்படின்றது மிகும். இப்ப கருக்கூட்டல் கடல் வந்து கருக்கடல் சொல்லலாம். ஆனா இங்க கருங்கடல் ஏன்னா அதுக்கு இனமான எழுத்து மிகுது. அப்ப கருங்கடல் அப்படின்னு சரியா இருக்கு. மை விகுதி கெட்டு நிற்கும் நிலைமொழியின் இறுதி எழுத்து மேற்சொன்ன எவ்விதியிலும் பொருந்தாதிருப்பின் இணையும் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறோம். அப்ப இணையும் என்னும் விதி அப்படின்னா வந்து பசுமை கூட்டல் தளிர்னு இருக்கு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து பைந்தளிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இணையுது அப்படிங்கிறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் வந்து. அப்ப அந்த மை அப்படின்றது போயிடும் அப்படிங்கிறோம் வந்து. அப்ப பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பைசுவா வந்து மாறுது. அப்ப ஐகாரமா வந்து மாறும் போது இந்த சு அப்படின்றது கெடும் அப்படிங்கிறோம். அப்புறம் தா இத்து போடணும். இத்துக்கு பதிலா அதுக்கு இனமான மெல்லின மெய் எழுத்து வந்து இந்து போட்டு பைந்தளிர் அப்படின்னு வருது அப்படிங்கிறோம் வந்து. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பைக்குடல் தண்ணீர் எனவும் பைத்தளிர் எனவும் பைந்தமிழ் என இனமிகளா வந்து நமக்கு வந்து மாறுது அப்படிங்கிறோம். அதான் வந்து பைந்தளிர் அப்படிங்கிறோம். சோ பெரும்பாலும் நீங்க ஒரு 3-4 தடவை நீங்க அடுத்து நம்ம பார்க்க போற அந்த பிரித்தெழுதுக ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், சரியா நீங்க விடையளிச்சிடலாம் அப்படிங்கிறோம் வந்து. அடுத்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த புதிய பாடத்திட்டத்துல இருக்க 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8 9 10 11 12 அப்புறம் பழைய பாடத்திட்டத்துல பழைய பாட புத்தகம் இருக்குல்ல தமிழ் பாடம் அதுல 6ல இருந்து 12 வரை இருக்கக்கூடிய நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறோம். இது முழுமையா பார்த்துருவோம். அதுல ஸ்டார் போட்டும் கொடுத்துருக்கோம். முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்டது. இது நல்லா ஒரு 4-5 தடவை ரிவிஷன் பண்ணா போதும். இதுல கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நீங்க சரியா விடையளிச்சலாம் அப்படிங்கிறோம். சோ நம்மளோட இலக்கு வந்து இலக்கணத்துல 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்றத நீங்க இலக்கா கொண்டு கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த வகுப்புல நம்ம இதை பார்ப்போம். சந்திக்கும் வரை நாளை காலையில வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.